வணக்கம். விரைவில் இந்தியாவில் பாராளுமன்ற தேர்தல் நடக்கவிருக்கிறது. பாராளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, எல்லா மாநிலங்களுக்கும் சட்டமன்ற தேர்தலும் சேர்த்து நடைபெறவிருக்கிறது. 2019 ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற மசோதாவை இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் கொண்டு வந்து அதை நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்கிறது பாஜக. இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும், பாஜகவினுடைய அடுத்த பிரதமர் வேட்பாளர் யார்? உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். பெரும்பாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு 3 விதமான திட்டங்கள் இருக்கும். ஒன்று, நிகழ்காலத்தில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம். குறுகிய கால திட்டம்னு இன்னொன்று வைத்திருப்பார்கள். நெடுங்கால திட்டம் என்று ஒன்று வைத்திருப்பார்கள். அதில் ஆர்எஸ்எஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் இருக்கும் வரையிலும் ஆர்எஸ்எஸ் பாஜகவால் காலூன்ற முடியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதாவாகட்டும், அவங்கெல்லாம் கூட்டணி வைத்திருந்தாலும் கூட நீங்கள் பாசிச பாஜக உள்ள நுழைகிறதுக்கு, அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு எந்த விதத்திலையும் ஒரு இடம் கொடுக்காமல் வைத்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. அந்த சூழல் மாறிக்கொண்டு மெல்ல மெல்ல மாறிக்கொண்டு வருவதை நீங்கள் பார்க்க முடியும். அடுத்த ஒரு 10 வருடங்களில் பாஜக வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பில் இருப்பதற்கான எல்லா வேலைகளையும் செஞ்சிட்ருக்கு. இது ஒரு பக்கம். இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இன்றைக்கு மோடி என்று சொல்லக்கூடிய நபர், அவர் வந்து இனியும் தொடர்ந்து பிரதமர் வேட்பாளராக இருப்பதற்கான வாய்ப்பில்லை. ஆனால் மோடி அதை விரும்புகிறார். தொடர்ந்து இந்தியாவினுடைய பிரதமர் பொறுப்பில் தான் உட்கார வேண்டும். இல்லை என்றால் அமித்ஷா அந்த இடத்துல உட்காரணும். ஆனால் அவருக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய வேறு சில பேர் பாஜகவில் இருக்கிறாங்க. ஒன்று நிதின் கட்கரி, மற்றொருவர் யோகி ஆதித்யநாத். இப்போ இந்த 2 பேருமே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இதற்கு பின்னால் மோடியினுடைய ஆட்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா மோடியினுடைய பிரதமர் கனவுக்கு மிகப்பெரிய அளவில் இடைஞ்சலாக இருக்கக்கூடியவர்கள் இந்த 2 பேரும் தான். யோகி ஆதித்யநாத்துக்கு பற்றி நமக்கு தெரியும், அயோத்தியில் நடைபெற்றிருக்கக்கூடிய மாபெரும் கொள்ளை. அப்போ யோகி ஆதித்யநாத் வருகிற உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலில் கூட இன்னும் ஒரு வருடத்தில் வரவிருக்கு. அந்த சட்டமன்ற தேர்தலில் அவரை முதல்வர் வேட்பாளராக கூட நிறுத்துவதற்கு ஆர்எஸ்எஸ் யோசித்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு யோகி ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறார். கடந்த பாராளுமன்ற தேர்தலிலேயே பெரும்பாலான இடங்களில் பாஜக தோல்வியடைந்தது. அதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அப்போ யோகி ஆதித்யநாத்துடைய கதையை வந்து ஏறத்தாழ இந்த அயோத்தி ராமர் கொள்ளையின் மூலமாக முடிச்சாச்சு. இனி மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால் அப்படிங்கிறது நிதின் கட்கரி. இப்போ குஜராத் இனப்படுகொலைக்கு பிறகு உங்களுக்கு தெரியும், மோடி அமித்ஷாவுடைய பேர் வந்து இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக மாறியது. பிறகு குஜராத் மாடல் வளர்ச்சி அப்படி இப்படின்லாம் சொல்லி கட்டுக்கதைகளை உருவாக்கி அவங்க 2 பேருடைய பேரும் வந்தது. ஆனால் உங்களுக்கு நல்லா தெரியும், நிதின் கட்கரி அந்த அளவிற்கு ஒரு பிரபலமான பெயர் அல்ல. மகாராஷ்டிராவில் நாக்பூரில் பிறந்து வளர்ந்தவர். அவர் வந்து மகாராஷ்டிராவில் ஒரு மிக முக்கியமான பாஜகவுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்ட போது கூட, அதாவது மகாராஷ்டிராவினுடைய மாநில தலைவர் பொறுப்பு கொடுக்கப்பட்டது கூட நாக்பூருடைய வளர்ச்சிக்காக பல விஷயங்களை பண்ணார். பாஜகவினுடைய தேசிய தலைவராக நிதின் கட்கரியை முன்மொழிந்த போது மோடி அதை விரும்பலைன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அதை மீறி ஆர்எஸ்எஸ் வந்து நிதின் கட்கரியை நியமித்தார்கள். இப்போது நிதின் கட்கரியை மோடிக்கு பதிலாக இந்தியாவினுடைய பிரதமராக கொண்டு வருவதற்கான வேலையை ஆர்எஸ்எஸ் செய்ய துவங்கியிருக்கிறது. உங்களுக்கு நல்லா தெரியும், கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நேரடியாகவே மோகன் பாகவத் மோடிக்கு எதிராக பல்வேறு விமர்சனங்களை காட்டமாக வைத்தார். பிறகு எங்கே மோகன் பாகவத்தை தனித்தார் அப்படின்னா, அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு வேறு யாரையும் கூப்பிடலை, மோகன் பாகவத்தை கூப்பிட்டு அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள செய்ததற்கு பிறகுதான் மோகன் பாகவத்துடைய மனம் குளிர்ந்தது. பிறகுதான் மோடி விமர்சனம் செய்வதில் கொஞ்சம் ஆர்எஸ்எஸ் வந்து கொஞ்சம் பின்வாங்கியது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். இப்போ நிதின் கட்கரி அப்படிங்கிறது மோடி அமித்ஷாவிற்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல். இப்போ அதனால் ஒரு செய்தி வந்திருக்கிறது. என்ன? இனிமேல் இந்தியாவில் நாம் வாங்கக்கூடிய பெட்ரோலில் எத்தனால் கலந்த பெட்ரோலை தான் நம்ம பயன்படுத்த முடியும். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், நிதின் கட்கரியுடைய 2 பிள்ளைங்க, இவங்க 2 பேரும் சர்க்கரை ஆலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், எத்தனால் சர்க்கரையிலிருந்து கரும்பிலிருந்து தயாரிக்கக்கூடியது, அதாவது வெல்லத்திலிருந்து தயாரிக்கக்கூடியது. உங்களுக்கு நல்லா தெரியும், வெல்லம் அதே மாதிரி வெள்ளை சர்க்கரையிலிருந்து தயாரிக்கக்கூடியது தான் இந்த எத்தனால் அப்படிங்கிறது. இப்போ எத்தனாலை உருவாக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சர்க்கரை ஆலையினுடைய 2 முக்கியமான ஆலையினுடைய உரிமையாளர்களாக நிதின் கட்கரியுடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும்
ஆரம்பிக்கும் போது இந்த கம்பெனியினுடைய ஒரு வருட வருமானம் என்பது 100 கோடி. இன்றைக்கு 9 மாதங்களுக்குள்ள இந்த கம்பெனியுடைய வருமானம் அப்படிங்கிறது ஏறத்தாழ 400 கோடி ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. குறுகிய காலத்திலேயே இவ்வளவு பெரிய வருமானம் அந்த கம்பெனிக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. போதாக்குறைக்கு உங்களுக்கு நல்லா தெரியும், கடந்த காலங்கள் அதாவது 2014க்கு முன்பு அண்ணா ஹசாரே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை டெல்லியில் நடத்தும் போது அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டை நிதின் கட்கரியின் மீது சுமத்தினார். இன்றைக்கு அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இனி எத்தனால் பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் மட்டும்தான் இனி இந்தியாவில் ஓடும். இதுக்கு காரணமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சுற்றுப்புற சூழலை இது பெரிய அளவில் கெடுக்காது, இது நல்லது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் எத்தனாலில் ஓடக்கூடிய இன்ஜின் உடைய வாகனங்கள் இங்கே தயாரிக்கப்படுகிறதா என்றால் இல்லை. அப்போ நீங்கள் இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது நிதின் கட்கரி என்று சொல்லக்கூடிய நபரை ஊழல் குற்றச்சாட்டின் மூலமாக அவருடைய பிள்ளைகளுடைய நிறுவனங்களை சுட்டி காட்டுவதன் மூலமாக மிகப்பெரிய ஊழல் மன்னன் என்கிற ஒரு கருப்பு மையை பூசி நிதின் கட்கரியை இந்த பொறுப்பில் நிற்க விடாமல் பார்த்து கொள்வது மோடி அமித்ஷாவினுடைய தந்திரமாக இருப்பதாக இன்றைக்கு பேசிக்கொள்கிறார்கள். ஒரு பக்கம் யோகி ஆதித்யநாத் அயோத்தி ராமர் கோயில் கொள்ள, நிதின் கட்கரியை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எத்தனால் கலப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த ரெண்டையும் சேர்த்து நிதின் கட்கரியும் யோகிநாத்தையும் முழுமையாக முடக்குவதன் மூலமாக மோடிக்கு RSS பிரதமர் பதவியை கொடுக்கவில்லை என்றால் அந்த இடத்துல அமித்ஷாவை கொண்டு வருவதற்கான திட்டம் இப்போது நடந்து வருகிறது. இதுதான் நீங்கள் பார்க்க வேண்டிய. அப்போது ஒரு நெடுங்கால திட்டத்தோடு RSS செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவங்க என்னென்னா, இப்போ சமீபத்தில் கூட உங்களுக்கு தெரியும், 2 வாரத்துக்கு முன்னாடி ராஜ்நாத் சிங் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, மீண்டும் பாஜக ஆட்சி தான் இந்தியாவில் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதனுடைய பொருள் என்னென்னா, ஒன்று தேர்தல் ஆணையம் இவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, தேர்தல் ஆணையம் என்னென்ன செஞ்சுருக்கு அப்படிங்கிறதுக்கு பல ஆதாரங்கள் இருக்குது. இன்னொன்று, தனக்கு எதிரானவர்களை எப்படி வீழ்த்துவது என்பது மோடி அமித்ஷாவிற்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நிதின் கட்கரி மட்டும்தான் அவருடைய அமைச்சரவையில் மோடியை மதிக்காமல் இருக்கக்கூடியவர். மற்ற எல்லா துறையுமே மோடியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற டிரான்ஸ்போர்ட் என்று சொல்லக்கூடிய துறை, அதில் தலையிடவே முடியாது. நிதின் கட்கரி அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆள். ஏன்னா அவர் நேரடியாக RSSனுடைய அனுதாபி. அப்போது அவர் வந்துட்டால் தனக்கு மிகப்பெரிய சிக்கல் வரும் அப்படிங்கிறது மோடிக்கு நல்லா தெரியுது. அதனால் நிதின் கட்கரியும் யோகி ஆதித்யநாதையும் பிரதமர் பொறுப்பிற்கு வரவிடாமல் செய்வதற்கு இவர்களாகவே இவர்களுடைய பித்தலாட்டங்களை அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.